அப்பா உள்ள வாங்கப்பா, இங்கதான் தங்கி இருக்கேன். ஏய்யா, இவ்வளவு நாளாவது ஒரு வீடு வாசல் எடுத்து தங்கி இருந்திருக்கலாம்ல. பகல்ல புள்ள வெளியே சுத்துதேன், நைட்டு மட்டும் தான் வந்து படுப்பேன். அதான் அதுவும் சில தான் வந்து படுப்பேம்மா. இல்லைன்னா கிங்ஸி வீட்டிலே தான் தூங்குவேன். அவனும் இங்க இருக்கிறது பிடிக்கல, அங்க வந்து இருந்து ரூம் எல்லாம் கொடுத்துருக்கான். இருந்தாலும் எனக்கு சில நேரம் அங்க போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதான் இங்க நீ மட்டும் தான் இருக்கியா? இல்லப்பா, அவன் டேவிட் கிங்ஸியோட ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுல வேலை செய்யறான். அவனும் இங்கதான் என் கூட தான் தங்கி இருக்கான். அதை எப்படி என்ன ஒத்திர தங்க விடுவா? அவங்க ஆளுக்கு 2-3 பேர் என் கூட இருக்காங்கப்பா, நைட்டு என் கூட தங்குவாங்க. இந்த கிங்ஸி பேவல அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவனா இருக்கா. பாரு. வாங்கப்பா உள்ள போல வாங்க. நேரத்துக்கு சாப்பிடுவியா? அதெல்லாம் சாப்பிடுவேப்பா. உன்னை இப்படி பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? இப்பதான் புள்ள மாதிரி இருக்க. அப்படியாப்பா? ஆமாய்யா, இப்பதான் புள்ள மாதிரி இருக்க. இங்க இந்த வாழை கூட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பேன். வேலை வெட்டி ஒண்ணு இல்லையா, அதான் அப்படி தெரியுதோ என்னமோ. பேசாம இங்கே இருந்துறியா? இனி யார் மாணிக்க தங்க விட போறா? மாமா, நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் இனி மாணிக்க இங்க தான் இருப்பான். அவனை விட்டுறாதம்மா, அவன் அங்க விட்டுறாத, அவன் இங்கே இருக்கட்டும்னா. சரிங்க மாமா. சாத்தி ஒரு நிமிஷம் இரு. என்ன மாமா? என் வீட்டு சாமி இல்லாடி உன்னை முத பாத்திருக்கேன், உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையே? ஐயோ மாமா, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என் சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதுவே பெரிய சொத்து, இதுக்கு மேல எனக்கு என்ன மாமா வேணும்? அம்மா தாயே தங்கம், என் வீட்டு வாரிசுமா நீ. என் அப்பா வீட்டு வாரிசு, என் அப்பாவோட பேத்தி, என் அண்ணனோட பொண்ணு. உனக்கு ஏதாவது செய்யாம இருப்பனா இருவாரு. இல்லத்த, ஒன்னும் வேண்டாத்த. அதனால எண்ணம் புள்ள, எண்ணம் புள்ள. ஐயா, உங்க கழுத்துல இருந்து கலட்டாதீங்க. இல்ல, இது உனக்கு தான் வரணும். வா அத்த. வேண்டாத்த. வாங்கிட்ட, அதனால என்ன இருக்கு? இதோட பெருசாவே நான் உனக்கு செய்வேன். அழகு போல இருக்க, அப்படி பொம்மி மாதிரியே இருக்க. பொம்மை மாதிரி இருக்கல்ல? ஆமாங்க, பொம்மை மாதிரி தான் இருக்கா. ஏய் மாணிக்கா, மாமா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. சரி அப்பா, உள்ள வாங்கப்பா. சாப்பிடலையா? எனக்கு என் மரும பிள்ளைய பார்த்ததுல இருந்து பசியே இல்ல, மனசெல்லாம் நிறைஞ்சு இருக்குது. மாமா கூட இருப்பியாமா? சரிங்க மாமா. சரிங்க மாமா, உள்ள வாங்க. அத்தை, உள்ள வாங்க அத்தை, உள்ள போலாம் வாங்க. சரி மத்தங்க. இசை இங்க பாதுகாப்பா தானே நிக்கா, அதான் கூட மாணிக்க இருக்கானே. இந்த நேரத்துல போய் நான் பிரேம பார்த்துட்டு வந்துடுறேன். கிங்ஸையும் கேட்டா சொல்லிக்கலாம், மாணிக்கம் கூட தான் இருக்கானே. அவன் ஒத்தில விட்ட தானே ஏசுவான், இவதான் இங்க தானே இருக்கா, சொல்லிக்கலாம். இசை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்க அத்தை மாமா கூட இரு, நான் இப்ப வந்துடுறேன். வந்து நம்ம சேர்ந்து போலாம், சரியா? எங்க போற? இல்ல மாணிக்கா, காலேஜ் விஷயமா தான் ஒரு சின்ன வேலை, நான் முடிச்சிட்டு வரேன். இசை இங்கே இருக்கட்டும், நான் வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேன். சரி இரு, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் போயிடுவேன். நீ அம்மா அப்பா பாரு, இசை இங்க தானே இருக்கா, உனக்கு தான் தெரியுமே, அவளை ஒத்தையில விட்டுறாத. சரி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விடுறேனே. ஐயோ, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவங்க தங்கி இருக்காங்க. இல்ல மாணிக்கா, நீ அம்மா அப்பா பாரு, அவ இசையெல்லாம் கவனிச்சுக்கிட மாட்டா. நான் கவனிச்சுக்க மாட்டேனா? நான் நல்லா கவனிப்பேனே. டேய் மாணிக்கா, நீ சொல்லும் போது அழகு போல இருக்குதே. இப்படியே கூப்பிடுத்தாங்க, அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அப்பா ஏற்கனவே என்ன மதிக்க மாட்டா, இப்ப இது வரையா? ஐயா, நம்மள ஒரு பொண்ணு உரிமையோட அதட்டவோ கிண்டல் பண்ணவோ இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். நம்மள அதட்டதுக்கும், நம்மள உரிமையா பேசுறதுக்கும், நம்மள அக்கறையா பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சொர்க்கம் ஐயா. அப்படியாப்பா? ஆமா ஐயா, இவா உன்கிட்ட காட்டுறது அக்கறை, உண்மையான பாசம் ஐயா. அது உனக்கு கிடைச்சிருக்கு, தக்க வச்சுக்க. சரிங்கப்பா. என் புள்ள முகத்துல எவ்வளவு பிரகாசம், என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆணு தன்னை மரியாதை இல்லாமையோ நம்ம திட்டத்துக்கோ உரிமை கொடுக்கறான்னா அது அவன் மனசுக்கு பிடிச்சவளா மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்கப்பா, உள்ள வாங்க. சரி இசை, நான் கிளம்புறேனா? இல்ல, நீ ஒத்தையில போக வேண்டாம், நானும் வாரேன். அத்தை கூட இருமா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. எத்தனை வருஷம் ஆகுது உன்னை பிறந்த உடனே கையில வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அதான் அத்தை சொல்றாங்கல்ல, பாவம், இருந்துட்டு வா. சரி சரிங்க அத்தை, உள்ள வாங்க. சரி தங்கம், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அதுக்கு என்ன, உங்க கூட இருக்க, வாங்க.
உள்ள போங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஐயா, அம்மா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட மாட்டாளே. ஐயா, அப்படியா? அது வந்து ஐயோ, இவ சமையலா? அப்பா, அது வந்து அத மருமகளை சமைக்கிறேன்னு சொல்லிட்டாளே. அப்பா, வேண்டாம். ஓ சமையல் தானே, பிரமாதமா இருக்கும். வேண்டாம்ப்பா. நீ என்ன சொல்லி கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். இல்ல, ஓ சமையல் பிரமாதம்னு சொல்லிட்டு இருந்தேன் பாட்ட. தெரியும்டா, நீ என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ எப்படி சமைச்சாலும் இந்த மாமா சாப்பிடுவேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஏய், அவ சோத்துல தண்ணி ஊத்தி கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். அவ கையால சாப்பிடணும், அவ்வளவுதான். அது கூட அவளுக்கு பொங்க தெரியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அதுல நான் நல்லா பொங்குவேன். ஐயா தங்க வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நான் பொங்குவேன். இல்லம்மா, நீ இளவரசி, நீ எதுவும் பண்ணக்கூடாது. இரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஆர்டர் எடுத்து வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல, வந்திருக்கல ஹோட்டலுக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க வெஸ்டர்ன் மாடல் நிறைய கிடைக்கும். உனக்கு இது வேணுமா? எனக்கு வெஸ்டர்ன் மாடல் என்னன்னே தெரியாதே. சரி, ரிசப்ஷனுக்கு வரியா? பார்த்து வாங்கலாம், வா. சரி. அட, கிங்ஸ்லயே வந்துட்டான். வந்தாச்சா? அந்தா வந்துட்டான் பாரு. வாங்க, வரேன்னு சொல்லி நான் கூட்டு வந்திருப்பேன். அப்புறம் இருக்கு இங்க வந்தீங்க, இதை வீட்டுக்கு வர வேண்டியதுன்னு. நீ எப்படி உசோட வந்த? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உன்னதான் கொண்டுட்டாங்களே, நீ எப்படி உசோட வந்த? புள்ள கிரேஸ், முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கு, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அப்பா, அம்மா என்னப்பா சொல்றாங்க? பெரியம்மா, என்ன சொல்றீங்க? ஐயா, கிங்ஸ்லி, அது வந்து இப்போதான். ஐயா, சரிங்க பெரியப்பா. பெரியம்மா, வீட்டுக்கு வாங்க. ஹோட்டல்ல தங்கிருக்க வேண்டாம். வயசானவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு எப்படி ஒத்துக்கணும்? மடையா, எங்க கூட்டு வந்துருக்க நீ? அப்படி சொல்லுங்க. இல்ல, வயசானவங்க தான். அத்தா கேட்க, வயசானவங்கள ஹோட்டல் கூட்டு வந்துருக்க. நம்ம வீடு தான் இருக்க, வீட்டுக்கு கூட்டு வா. பெரியப்பா, பெரியம்மா வீட்டுக்கு வாங்க. இங்க வந்து தங்க வேண்டாம், வாங்க. இல்ல கிங்ஸே, நீ வாய மூடு. ஒன்னையே நான் இங்க தங்க விட மாட்டேன். வயசானவங்களை கூட்டு வந்திருக்க. என் பிள்ளையா இவ்வளவு மாதிரி இருக்கானே, இப்பதானே தெரியுது. அவ அப்பனை பார்த்த மாதிரியே இருக்குதே. அவ அப்பனும் இப்படிதான் ரொம்ப பொறுப்பா இருப்பான். பாவம், அநியாயமா கொண்டுட்டானுங்களே. ஐயா, இனியா பெத்த புள்ள தானே, தங்கமானவ. அவளுக்கு பிறந்தது மட்டும் என்ன தகரமாவா இருக்க போதே? தங்கம் பொத்தது தங்கம் தானே. எங்க அம்மா குணவதி, எங்க அம்மா குணவதியா இருந்திருக்காங்க. பெரியம்மா வாங்க. இந்த பையன் அழுது நினைக்க பாவம். என்னடி? ஒண்ணு இல்ல. சரி வா போலாமா? சரி. அவன் பாதுகாப்புல தான் இருக்கா. அவளுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அவன் கூட இருக்கனால அவசோட இருக்கா. எங்க இந்த ஆபத்து வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலப்பா. அப்பா, என்ன ஆபத்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குதா? ஆமாப்பா, அதுக்குதான் அவன் பின்னாடியே சுத்துவேன். என்ன கண்காணிக்கிறதுக்கு தான் அவன் பாதியாவா கூட அனுப்புவான். சின்ன பொண்ணு எத்தனை நேரம் பூட்டி வைக்க முடியும்? கையும் காலம் சும்மா இருக்க முடியுமாப்பா? அதான் அவன் இஷ்டத்துக்கு சும்மா விட்டுருவான். பின்னாடி நாங்க யாராவது போவோம்ப்பா. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க ஐயா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம்ப்பா. அவளை எப்படி விடுவான்? நம்ம வீட்டு வாரிசாச்ச. சரி மாணிக்கம், கார் வந்திருக்கு. அம்மா அப்பா கூட்டு வந்துரு. நான் இசை கூப்பிட்டு கிளம்புறேன். சரி, நீ கிளம்பு. சரிப்பா, வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. சரி தம்பி, வாரேன். சரி, நான் முன்னாடி போறேன். ஐயா, அண்ணன் பொண்ணு போறா. அண்ணன் பொண்ணு போறா. எங்க போலாமா? அண்ணன் பொண்ணு பத்திரமா இருக்கணும்ல. அதான் நம்ம வந்துட்டோமே, பாத்துக்கலாங்க. அவன் நம்ம கூட இருக்கட்டுங்க. சரிம்மா, அவன் நம்ம கூட தான் இருப்பா. நீ பதறாம இரு. இல்லங்க, அண்ணன் பொண்ணு என் கூட தாங்க இருக்கணும். ஆமா, ஹோட்டல் ஏமா இருப்பாங்க பொண்ணு? அவ வீட்டுல இருப்பா. வீட்டுல போய் பாக்கலாம். இல்ல, என் அண்ணன் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். என் கூட தான் இருக்கணும். மணிக்கா, அவளை கூட்டிட்டு வந்துறியா? அவ என் கூட தான் இருக்கணும். அப்பா, என்னப்பா பாரு, சொன்ன கேட்கணும். சொல்லிதானே கூட்டு வந்திருக்க. வயசுக்கு வந்த பிள்ளைய ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க. நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பிள்ளை வீட்டுல பத்திரமா இருப்பா. நம்ம பிள்ளைய வீட்டுல போய் பார்க்கலாம். இல்ல, அவ என் கூட தான் இருக்கணும். நம்ம கூட தான் இருக்கணும். அவ என் அண்ணன் பொண்ணு. எங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க. இந்த மணிக்கா, கூட்டிட்டு வந்துறியா? அவளை கூட்டிட்டு வந்துருப்போம். ஆமா, அவ வீட்டுல தான் இருக்கணும். இங்கெல்லாம் இருக்க கூடாதுமா. அதான் பாக்கிறதுக்கு நீ இருக்க, அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன். அவ சோர்லாம் பொங்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அவ என்ன பொண்ணு, நீ கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து. அவளை தனியெல்லாம் விடாது. அவ தனியெல்லாம் இருக்க கூடாது. கூட்டிட்டு வந்துருப்பா. கிரேசே, சொல்லிக்கிட்டு கமலா. இல்ல, அவ இங்கதான் இருக்கணும். அப்பா,
எப்படி அந்த பாதிப்பு இருக்கும்ல. ஏற்கனவே அவங்க அண்ணி அவங்க விட்டு போனதுனால தானே அம்மாக்கு இப்படி ஆச்சுது. அதான் இப்போ இந்த பொண்ணு போனுன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, பயப்படுறான். இப்ப என்னப்பா பண்ண? அப்பா அப்பனால அந்த பொண்ணு இப்ப அங்க இருக்க முடியும்? அவ கொஞ்ச நேரம் எங்க கூட இருப்பா, அதுக்கப்புறம் வீட்டை பார்த்து போயிருவா. கிங்ஸி வீட்டுல தானே இருக்கா, கூட்டிட்டு வந்துறியா? ஐயாப்பா அங்க இல்ல. நீ என்ன சொல்லுத? அத்தை கூட அவ சாக வேண்டியது. இந்த பொண்ணோட அக்கா, அதாவது இப்ப தத்து எடுத்தாங்களே, அவங்கதான் காப்பாத்தி வேணாலும் வளர்த்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. சில சந்தர்ப்பத்துலதான் அவ நம்ம வீட்டு குடும்ப பொண்ணுன்னு கண்டுபிடிச்சோம். மத்தபடி அவ இன்னும் எங்க கூட எல்லாம் வரல. என்னைய சொல்ற? அப்போ அந்த பொண்ணு எப்படி தைரியமா வெளியில நாந்தா எப்படி விட்டு வச்சானுங்க? அதான்ப்பா, அந்த பொண்ணுக்கு எந்த நேரத்துல எங்கெந்த ஆபத்து வரும்னு தெரியாது. கூட நாங்க யாராவது ஒருத்தருங்க இருப்போம்ப்பா. நான் மும்பைக்கு வராம இருந்தது காரணமும் அதான்ப்பா. நான் கிளம்பி வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம்ப்பா இருக்கும். சோ அத்தையே தான் இழந்துட்டோம். இவளையும் இழந்துடக்கூடாதுன்னா இவ என்ன வாடா போடான்னு சொன்னது கூட பொறுப்பெடுத்தாம அவளை பாதுகாக்கிறதுக்கு தான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பேன். இவனால கிங்ஸ் இந்த பாதுகாத்துட்டு இருந்தான். இப்போ அவனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க ஜானனையும் உசுரோட வந்துட்டாருப்பா. ஜான் செத்து பொழைச்சு வந்திருக்காருப்பா. அவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டா. பொண்ணுனாலே அவருக்கு பிடிக்காது. என்னமோ தெரியல, ரத்த சம்பந்தனால இவளை மட்டும் எப்படி பிடிச்சதோ என்னமோ தெரியல. இவளை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மற்றபடி அவர் எந்த பொண்ணையும் விட்டு நடத்த மாட்டாரு. சக்தியை வேற வாங்கியிருக்காரு. அதனாலதான் என்கிட்ட கொஞ்சம் கேட்டான் பாதுகாத்துக்கன்னு. அதான்ப்பா, அதனாலதான் இப்ப நான் அவளை பாதுகாத்துட்டு இருக்கேன். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா தானே இருக்க. இல்லப்பா, அவன் நம்பிக்கைக்கு நான் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவன் என்ன நம்புவான்ப்பா. ஐயா சரிங்கப்பா, நம்ம இன்னும் வீட்டுக்கு போல கோப்படுவான். வாங்க போல. அவன் இவ்வளவு தூரம் நம்மளை தேடி வந்திருக்கான்னா நம்ம மேல அதிக உரிமையும் பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தம்ப்பா. இப்பெல்லாம் அவனுக்கு வரமாட்டானுங்க. அவன் வந்திருக்கான்னா நம்மளை ரொம்ப மதிக்கிறான்னு அர்த்தம்ப்பா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என்னையா சொல்ற? கூட பிறந்தவன் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தான் ஒரு நாள் சும்மா சொன்னேன். அன்னிலிருந்து அவன் அண்ணன் தம்பி எல்லாருமே என்ன கூட பிறந்தவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. உரிமையோட வீட்டுக்கு போவேன். அவனுக்கு துணிமணியை கூட நான் உரிமையை போட்டிருக்கேன்ப்பா. அவனுக்கு கூட என் துணிமணி எடுத்து போடுவானுங்க. அந்த அளவுக்கு பாசமாயிட்டானுங்கப்பா. வாடா போடான்னு சொன்னா கூட நக்கல் பண்ணிட்டு போயிடுவானுங்கப்பா. அண்ணன் தம்பி இல்லைங்க குறைய தீத்துட்டானுங்கப்பா. இவனுக்கு பாசம் வைக்க தெரியாது, வச்சா அது உண்மையா வைப்பானுங்கப்பா. என்ன நம்பி ஒரு பொண்ணைய ஒப்படைச்சானுங்கப்பா. அதான்ப்பா ஐயா, அக்கா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. நான் செஞ்ச தப்பு அப்படிதானப்பா ஐயா. ஆனா இவனுங்க இந்த பொண்ணைய என்ன நம்பிதான் அனுப்புவானுங்க. கூட பிறந்தவன் என்ன நம்பல. சரி, வீட்டுக்கு பார்த்துப்போம். சரி ஜபாலுங்க, அவன் உன் கூட தானே இருப்பா. அது பர்சனல், அத உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க என் எதிரி. இவனுக்கு காமெடி பண்ணதுக்கு நேரமே கிடைக்காது. அவளை எங்கடி? அத சொல்லுடா பர்சனல். காமெடி பண்ணது அவளை எங்கடி? காமெடி பண்ணதனா? நான் சீரியஸா சொன்னேன். அது பர்சனல் சொல்ல மாட்டேன். சரி வா, வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். ஏன் எங்க அம்மா ஓட விட்டு ரெண்டுத்தையும் அடிச்சதுக்கா? அது மட்டும் இல்ல, ஜான் மாமா பார்த்தா அவ்வளவுதான். சரி இங்க பாரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு கரெக்டா வந்துரு. என்ன? சரி. பொம்மை இங்க பாருங்க, நான் லீதாதா, நீங்களும் நானும் எதிரி லீதாதா. யார் ஜெயிக்குங்கத போட்டு அத மறந்துட கூடாது. நான் ஜெயிச்சிருவோம்ல? இல்ல, குரங்கி. உண்மைதான் சொல்ல முடியும். எப்பவுமே என்ன சிம்பிளிங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிப்படி, கண்டிப்பா ஜெயிப்ப. உனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இதுல ஜெயிக்க மாட்டா, வேற மாதிரி ஜெயிப்ப. பாரு, நாளைக்கு 10 மணிக்கு வந்துடணும். நீங்க இப்போ நல்ல காரியம் பண்ணுனீங்க, அதனால தான் எனக்கு உங்களை பிடிச்சது. அடேங்கப்பா, என்ன நல்ல காரியம்? அதான் எங்க அத்தை மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களே. அடேங்கப்பா, பாசம் ரொம்ப வருது. எங்க அப்பா வழியில அத பாசம் அதிகமா? ஆமா. ஆனா உண்மைதான், ரத்த சம்பந்தத்துக்கு எனக்குமே பவர் அதிகம் தானே. எங்க அப்பா ரத்தம் தானே எங்க அத்தைக்கு இருக்கும். எங்க அப்பா வந்து பார்த்ததே இல்ல, ஆனா எங்க அத்தையை பார்த்துட்டேன்ல. சரி ஃபீல் பண்ணாத. இல்ல, வயசான அத்தையும் மாமாவும் எங்க ஹோட்டல் தங்குவாங்களோன்னு கஷ்டமா இருந்தது. அது எப்படி நான் விடுவேன்? அவனை எப்படி நாங்க விட முடியும் சொல்லு? அதான் கேட்க நினைச்சேன். அவனுக்கும் உங்களுக்கு ஏக பொருத்தமா தானே இருந்தது வந்த போஸ்ல. இப்ப எப்படி இவ்வளவு ஆனீங்க? அவனுக்கும் எங்களை விட்ட வேற யார் இருக்கா? அதான் அவங்க அக்கா மாதிரிலாம் இங்க தானே இருக்காங்க. ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகல? அதான் சொல்ல வந்தேன். என்ன? நான் அதான் ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டேன். என்ன? டேய், முத அக்கா தங்கச்ச பாரு, குடும்பத்தை பாரு, நீ மாறுவேன்னு ஒரு சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டேன். அவனும் சரி நம்ம தூக்கி வளர்த்த அக்கா தானேன்னு அக்கா வீட்டுக்கு போலான்னு அவங்க மூத்த அக்கா வீட்டுக்கு போயிருக்கான். அதுவும் நான் சொன்னனால தான் அன்னைக்கு போனோம். சரி முத போயிருக்கான்னு நான் தான் பைக்ல வச்சு கூட்டிட்டு போனேன். நீங்க ரெண்டு பேருமா? ஆமா, நான் டேவிட் இவன். ஏன்னா அவன் ஊருக்கு புதுசு, அவனுக்கு இவ்வளவு ஊர்லாம் தெரியாதா. சரின்னு கூட்டிட்டு போனோம். சரி, வீட்டுக்குள்ளதான் போனோம். சரி. ஆனா பொண்ணுங்க இப்பெல்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு அது கொஞ்சம் கோவம் தான். என்ன? அவங்க அக்கா இவனை வீட்டுக்குள்ளே விடல. என்ன சொல்றீங்க? எனக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. உன்னை எந்த நம்பிக்கையில நான் வீட்டுக்குள்ள விடனே? இவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி
பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. உடஞ்சு போயிட்டான். அதுவும் எங்க முன்னாடியே பேசினாங்க. எனக்கு தாங்கிக்கவே முடியல. அவன் உண்மையிலேயே அக்காவை அம்மாவா நினைச்சுதான் பார்க்க போனான். தாய் மாமனா அக்கா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செய்தியும் வாங்கிக்கிட்டு தான் போனான். அவன் நல்ல இடத்துல தான் போனான். எனக்கு தெரியும். செயின் நகை நட்டு எல்லாம் வாங்கினான். நானும் கூட தான் சேர்ந்து போனேன். ஆனா அன்னைக்கு அவங்க அக்கா அப்படி பேசியிருக்க கூடாதான். சரி, தப்பு யார் தான் பண்ணல. அவன் ஏதோ அறியாத வயசுல செஞ்ச தப்பு. அதுவும் அவன் ஏதோ தெரியாத வயசுல தான் பண்ணியிருக்கான். தப்பு தான் இல்லைங்கள. ஆனா அந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உடஞ்சு போயிட்டான். அவங்க அக்கா இப்படியா பேசினாங்க? ஆமா, சரி, மூத்த அக்கா தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா ரெண்டாவது அக்கா கஷ்டப்பட்டு தான் கிடந்தா. நம்ம பக்கத்து ஊதான், மலையா பக்கத்துல தான். சரி, அக்கா கஷ்டப்பட்டு நடக்காளேன்னு வயக்காடு தோட்டம் தரவேன்னு கொஞ்சம் நல்ல பொருளெல்லாம் வாங்கிட்டு தான் போனான். அவ அதுக்கு மேல என் அம்மா அப்பாவே நீ பார்க்கல, எங்களை பார்க்க வந்துட்டியா அப்படி இப்படின்னு இவனை அறுத்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டா. என் தாய் தகப்பன் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, எங்க அம்மா அப்படி இருக்காங்க, எங்க அப்பா அப்படி கஷ்டப்படுதாரு அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டா. என்னமோ அவ தான் அவங்க அம்மா அப்பா கவனிக்கிற மாதிரியே பேசினான். அவங்க அம்மா பாட்டு தான் சுட்டு தான் வருவானாம். ஆனா அவ பேச்சு அப்படி இருந்தது. ஆனா எடுத்துட்டு போன நேரத்தையும் போலத்தையும் அங்கேயே வீசிட்டு வந்துட்டான். ஏன் கொடுத்தான்? அவ பேருக்கு எடுத்தான். அதான் இதை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் மூணாவது அக்கா, அவ கவர்மெண்ட் வேலை பார்ப்பான்னு நினைக்க. அவ ஆபீஸ்ல போய் தான் பார்க்க போனா. அவ ஏதோ கலெக்டருக்கு படிச்ச மாதிரி இவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. ஐயோ! ஆனாலும் இவன் மனசு தரல. இன்னொரு அக்காவை பார்க்க போனா. அவங்க கொஞ்சம் ஹேண்டிகிராஃப்ட். அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் நாகரிகமா பேசினாங்க. இங்கெல்லாம் வராதடா, நீ தாதா ரவுடின்னு தெரிஞ்சா என் குடும்பத்துல என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால என்னை பார்க்க வராதடான்னு அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. பாபு இவனும் அழுதுட்டான். அதுக்கப்புறம் யாரையுமே அவன் பார்க்க போகாம இங்கே சுத்திட்டு இருக்கான். ஒரு மனுஷன் கெட்டவனா வாழ்ந்தா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்கல்ல. நீ என்ன ஒதுக்க மாட்டிய? என்ன பேசுறீங்க? இல்ல, இதை விட்டுட்டு இசை. என் அம்மா என்ன உங்க கையில ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ நான் மட்டும் உங்களை எப்படி ஒதுக்குவேன்? இது எங்க அம்மாவே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை. எந்த சூழ்நிலையும் உங்க கூட இருந்தாலும் இருப்பேனே தவிர உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்வோ தாழ்வோ, துயரமோ துக்கமோ, அது உங்க கூட மட்டும்தான். ஏன்னா எங்க அம்மா தானே உங்களை எனக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மா இப்ப நிம்மதியா தூங்குறாங்கன்னா நான் உங்ககிட்ட இருக்கனால தானே. என் அம்மா ஒரு பொருளை கொடுத்தா அது சரியாதான் இருக்கும். அது எனக்கு பொக்கிஷம், எனக்கு வரம். நீங்க எனக்கு வரம். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கே. பாசம். இது போதுண்டே. எந்த நிலைமையிலும் சரி, நீங்களே என்ன வெறுத்தாலும் சரி, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். வெறுக்கிறதா? என்னடி பேசுற? இப்ப இல்ல, எப்பவுமே நான் உன்னை வெறுக்க மாட்டேன். நீ என் உசுரடி, என் உசுல கலந்தவா. இல்ல, என் உசுருக்கும் மேல நான் என்ன நேசிச்சதை விட உன்னை அதிகமா நேசிக்கிறேன்டி. என் பொண்டாட்டிடி நீ, என் பொண்டாட்டி. நீ பிறந்த அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட தாலி கட்டினவன். நீ உருவாக்கும் முன்னே எனக்குன்னு குறிக்கப்பட்டவா. என் உசுரடி, எத்த பெத்த வயிறம். என்னங்க? என்ன? நாம எப்பவும் இதே மாதிரி இருப்போம்ல? கண்டிப்பா. இப்போ நமக்குள்ள இருக்கிற வெறும் தற்காலிக பிரிவுதான், நிரந்தர பிரிவு இல்ல. உன்னை யாருக்கும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. பாசம் செய்ய அண்ணனே மரணம் வரைக்கும் போய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தவன் நீ. என் உசுறு எப்படி நான் விட்டுருவேன்? எனக்கு எப்பவுமே உங்க மேல தனி நம்பிக்கை உண்டு. இந்த ரவுடி பையன் என்ன பண்ணியாரு என்ன கூட்டிட்டு போயிருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே நம்பிக்கையோட இரு. நான் வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான். புரியும்ல? புரியும்டி. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் கிங்ஸின் பொண்டாட்டியா தான் வாழுவேன், சாவேன். நான் மண்ணுக்குள்ள போகும்போது கூட நீங்க கெட்டின தாலியோட தான் போவேன். புரியும்ல? புரியும்டி. புரிஞ்சு நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் விளையாட்டு பிள்ளைதான். அதுக்காக சில விஷயங்கள் எனக்கு தெரியாது நினைச்சுக்கூட கூடாது. நீ வாழும் போதும் சாகும் போதும் கிங்ஸின் பொண்டாட்டி தாண்டி இருப்ப. அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு ஒரு கனவு, நாம பெத்த ரெட்ட பிள்ளைய என் அப்பா கிட்ட கொண்டு காட்டணும். பாருங்க பானு கொண்டு காட்டணும். அன்னைக்கு தாண்டி நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இருக்கும். நிச்சயமா அது நிறைவேறும் நான் நம்புறேன். எனக்கு ஆசைதான். நிச்சயமா நிறைவேறும். என் பொண்டாட்டி நீ, என் பொண்டாட்டி நீ. சரி, நான் கிளம்புறேன். சரியா? இல்ல, கொஞ்ச தூரம் நான் பாதுகாப்பா வரேன். நீ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் போறேன். வேண்டாம், எங்க அம்மா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த தாவிதிட்ட கொண்டு உடனே போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல, நான் வரும்போதே பார்த்துட்டேன். தாவிதுங்க இல்ல. இல்ல, அவங்க முழு போக்கம் செய்யாமலதான் இருக்கு. நான் எங்க போறேன் என்ன செய்யறேன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் போய்க்கிடுவேன். அவன் மணிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அவனும் இல்ல. இது நானே கூட்டிட்டு போறேன். இல்லங்க, எனக்கு எதுவும் ஆகாது. இப்போ வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஊரே இப்ப நம்ம ரெண்டுத்தையும் எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் எதிரது நினைச்சிட்டு இருக்காங்க.
எந்த நேரத்துல ஒன்னா போனா மாட்டிக்கிடுவான். வேண்டாம், இதான் தப்பாயிர போதே, பிரச்சனை ஆயிரும். வேண்டாம். சரி, அப்புறம் லோ, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரிங்க. ஒண்ணு கொடுக்கட்டா? இப்ப வேண்டாம், பிரச்சனை ஆயிரும். நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போ. சரி, பார்த்து போ. அப்பா, யாரும் பார்க்கலையே. டேவிட், வா போலாம். போடா கிங்ஸனே, என்னைக்குமே நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். உன்னை வேற எவ்வளவுக்கும் சொந்தமாக்க விட மாட்டேன். நீ எனக்கு தான், எனக்குன்னு பிறந்தவன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த இசை உன் கூட இருந்துகிட்டு அந்த தாவீது கிட்ட எதிரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளா? பத்த வச்சிருவேன். அது என்னமோ தெரியல, உன் மேல பைத்தியமா இருக்கு. நீ அவளை காதல் பண்றதை பார்க்கும் போதெல்லாம் அந்த இசையா நான் இருந்திருக்க கூடாதா, அந்த இசையா நான் பிறந்திருக்க கூடாதானே எனக்குள்ள ஒரு ஏக்கம் வருதுடா. நீ இசையை அணைக்கும் போதும் சரி, அவளை பாதுகாக்கும் போதும் சரி, அது நானா இருக்கக்கூடாதானே என் மனசு ஏங்குது. என்னையும் ஒரு வாட்டி அப்படி பண்ணிடா. உன் கூட ஒரே ஒரு நாள் அந்த இசையா நான் வாழணும், அந்த இசையா நான் வாழணும். உன் கூட அந்த இசை மாதிரி நான் வாழணும்டா. எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்துல வேற எந்த ஆசையுமே எனக்கு இல்லை. ஒரே ஒரு நாள் அந்த இசை இடத்துல நான் உன் கூட வாழணும். அந்த இசை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, எந்த அளவுக்கு அவளை பாதுகாக்கிறியோ, எவ்வளவுக்கு விரட்டு வெட்டி காதலிக்கிறியோ, அப்படி ஏன் கூட இருக்கணும். நீ அப்படி பண்ணணும்டா, என்கிட்ட நீ அப்படி நடந்துக்கணும். அது ஒண்ணுதாடா என் ஆசை. நிறைவேற்றிடா, நிறைவேற்றிடு. காஃபி குடி, ஏன் வச்சுக்கிட்டே இருக்க? குடி. சாரி. எதுக்கு சாரி? என்னால தானே. இதுல ஒன்னால என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ காஃபி குடி. என்னால தானே நீங்க உங்க குடும்பத்தை பகைச்சுக்கிட்டீங்க. நான் மட்டும் உங்களை பார்க்காம சந்திக்காம இருந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான். எங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டல, இல்லைன்னா காலத்துக்கு அடிமை மாதிரி அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். விடு, நான் இப்படியே இருக்க போறேன். என்னாலே முன்னுக்கு வர முடியும். இருந்தாலும் நான் நீங்க பாரு, உன் மேல எந்த தப்பு இல்ல. அதை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சரி, அது எப்படி நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும்? தெரியும். அதான் எப்படி? கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருப்பாளே இசை, அவன் எப்படி விட்டா? இல்ல, அவகிட்ட சொல்லிட்டு வரல. அவகிட்ட சொல்லிட்டு வந்தா நிச்சயமா கிங்ஸ்லிங்க்கு நியூஸ் போயிடும். பிறகு ஏதாவது பெரிய பிரச்சனையாயிரும். அவளுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிய வேண்டாம். சரி. அவ நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டா. ஆனா கிங்ஸ்லிங் எப்பவும் அவளே வாட்ச் பண்றனால கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஊதி பறக்கிடுவான். அதான் நான் உங்களை பார்க்க வரதே அவளுக்கு தெரிய வேண்டான்னு தான் அவளை நான் கூட்டிட்டு வரல. மற்றபடி அவன் என்னை காட்டி கொடுக்கணும்லாம் கொடுக்க மாட்டா. சும்மா தைரியமா பார்க்க வர வேண்டியதானே? இல்ல, அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அது சரிப்பட்டு வராது. சாரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னால ஒருத்தருடைய வாழ்க்கையை தடம் புரண்டு போச்ச, மனசு வலிக்குது. நீங்க ஏதாவது உதவினா, என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா உங்களுக்கு செய்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதாவது உதவி, என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா நான் செய்றேன். ஐயோ, உனக்கு எந்த குற்றம் உணர்ச்சி வேண்டாம். உன்னால எதுவுமே இங்க நடக்கல. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். என்னைக்கு கேட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து கேள்வி கேட்டிருப்பேன். அன்னைக்கும் இதானே நடக்க போகுது. நிச்சயமா என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது உன்னால முன்னக்கூட்டி நடந்தது. இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்ல போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலத்துக்கு அவங்களுக்கு அடிமையா இருக்கிறத விட இப்பவுமே துணிச்சல வெளியில வந்துட்டேன். எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்ப நான் இருக்க வேண்டியதுல எங்க அம்மா என் தம்பி வைப்பேன்னு சொன்னாங்களோ அப்பவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கான ஸ்தானத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரிதான். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலதான். என்ன பண்ண? வீட்டு சாப்பாடு என்ன கிடைக்காம போகுது. என்ன? ஒண்ணு இல்ல. என்ன வீட்டு சாப்பாடு கிடைக்கதா கஷ்டமா இருக்கு? அது வந்து வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். சரி, ரைட்டு, நான் கிளம்புறேன். வீட்டு சாப்பாடு பிடிக்கும்னு சொன்னேன். அது வந்து அது என்ன?
உங்களுக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. ஆனா இப்ப இல்ல, எப்பவுமே என்னால கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்க முடியாது. என் வீட்டுல நான் தான் கடைக்குட்டி. எங்க வீட்டுல யாருமே படிச்சவங்க கிடையாது. நான் தான் படிச்சேன். ஸ்காலர்ஷிப் அங்கங்க பிச்சை எடுக்காத குறையா எடுத்து தான் படிச்சேன். சின்ன வயசுல இருந்தே வேறி படிக்கணும்னு. நான் படிச்சு மேல வர்றதுக்கு இசையும் ஒரு காரணம். என்ன அப்படி இப்படி தேத்தி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டா. 10 வரைக்கும் படிச்சேன். இல்லடி 11 12 மட்டும் என் கூட படினே. அப்படி இப்படின்னு எங்க வீட்டை தொந்தரவு பண்ணி எடுத்து அங்கங்க கடனை வாங்க வச்சு என்னை எப்படியோ 11 12 படிக்க வச்சுட்டா. அப்புறம் 12 முடிச்சேன். எப்படியாவது இந்த ஒரு டிகிரியை மட்டும் முடிச்சிரு, நம்ம அங்கங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சிடலான்னு அங்கங்க என் கூட சேர்ந்து அலைவா. அங்கங்க பிச்சை எடுக்காத குறையா எடுத்துதான் நான் காலேஜில் சேர்ந்தேன். படிக்கணுங்கிற ஆசை எனக்கு. 4 அக்கா, யாருமே படிக்கல. எங்க அப்பா விவசாயம் தான். அந்த அளவுக்கு பரம்பரை சொத்துன்னு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வயக்காடு இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் சாப்பாட்டுக்கு தான் போதும். அக்காவை எப்படியோ 2 அக்கால கரையத்தினோம். ஒரு அக்காவுக்கு கிங்ஸ்லின் முழுசா பொறுப்படுத்திக்கிட்டான். இன்னும் 2 அக்கா இருக்கா. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே நடக்காதப்போ எனக்கு எப்படி இதெல்லாம் ஆசை வரும்? இன்னொரு அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதோ தெரியல. இப்போ நகை பணத்துக்கு கூட பிரச்சனை இல்லை, அதை கூட கிங்ஸ்லின் பொறுப்பு ஏற்றுக்கிட்டா. ஆனால் மாப்பிள்ளை கிடைக்கணுமே, கிடைக்கல. இசையால நிறைய நல்ல உறவுகள் எனக்கு கிடைச்சது. இசை கண்டிப்பா எனக்கு எல்லா உதவியும் பண்ணுவா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணுமே. அதுக்கான ஒருவேளை எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் அப்பா அம்மா பாவம் கடைசி வரைக்கும் தனியா வாழணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணம், கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு. கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பையனா வாழ்ந்துட்டு போயிடணும்னு ஆசை. அதனாலேயே நான் எந்த ஆசையும் வளர்த்துக்கவே மாட்டேன். இந்த வயசுக்கு வர வேண்டிய உணர்வுகள் உணர்ச்சிகளை கூட நான் வரவிட மாட்டேன். அதையும் மீறி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்தது. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதான் சொன்னேனே, நான் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் ஆசைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களை பார்த்த உடனே நான் இதுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தேன். ஆனா என் ராசி, என் துரதிஷ்டம் உங்களையும் விட்டு வைக்கல. நான் எப்போ உங்களை ஆசைப்பட்டேன்னா அப்பவே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்க. என் தருத்திலையும் உங்களையும் பிடிச்சுக்கிட்டேன். இல்ல, நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பொருத்தமானவா இல்லை. நான் ஆசைப்பட்டதுக்கே நீங்க இப்படி வந்துட்டீங்க. வாழ நினைச்சா நீங்க காலத்துக்கு தெருவுக்கு வந்துடுவீங்க. வேண்டாம், சாரி, நான் உங்களை விரும்பல. ஒரே வாட்டி உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சாரி, நான் உங்களை பார்த்ததே தான் கடைசியா இருக்கணும். சாரி கேட்கறது தான் வந்தேன். வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே ஒட்டாது. என் மேல வீணா ஆசைப்பட்டு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நான் ஒரு ராசி இல்லாதவ, தரித்திரம் பிடிச்சவா. என் ராசி உங்களையும் தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன். கோபத்தை இருந்து நீங்க இன்னைக்கு தரைக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் என் ராசி தான். வீணா என் மேல எந்த ஆசையும் படாதீங்க ப்ளீஸ். விட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். குடிசையில வாழ்ந்தாலும் என்னால உங்களோட சந்தோஷமா வாழ முடியும். நீ எனக்கு வேணும். இல்ல, அது உங்க பெருந்தன்மை. நான் என்னால யாரும் கஷ்டப்பட விட மாட்டேன். எனக்கு நீங்க வேண்டாம். சரி, உன்னால நான் குடிசுவனானா சொல்லு. உன்னால நான் குடிசுவனானா? சந்தோஷம். நிச்சயமா வீட்டு சாப்பாடு கிடைக்கும். இது போதும். இதுக்காவது வெறிய உழைக்கிறேன். முன்னுக்கு வந்து உன்னை கரம் பிடிக்கிறேன். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேனே, ஊராருக்கு காட்டுறேன். உன்னை ராசியில நான் மாத்துறேன். என்னென்ன ஒரே பதட்டமா இருக்கீங்க? இல்ல, எப்போ விடியும்? எப்போ விடியுமா? இன்னும் இருட்டவே செய்யலண்ணே. இருட்டவே செய்யலையா? எதுக்குண்ணே? ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல, நாளைக்கு விடியும், சீக்கிரம் விடியணும். இந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிருக்கானே, அதிர்ஷ்டக்காரங்கண்டா.
ஏண்ணே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்களா என்ன? ஆமாடா, அதான் அந்த லீதா தான். என்ன அவளா? அவ சின்ன பொண்ணுடா. அண்ணே அவ எதுக்குன்னு எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு எதுக்குண்ணே? அதான் நம்ம வீட்டுல எந்த பொண்ணுங்களுக்கும் இடம் இல்லையே, நம்ம தெருவிலே இடம் இல்ல, அவளுக்கு மட்டும் என்னண்ணே? பொண்ணுக்கு பத்தி இவனுக்கு ஆடிட்டு போறான் விடுனே. அது குழந்தைடா, அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணா நம்ம கொஞ்சமா 4 பேரை நிப்பாட்டினானே, அதான் எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்களே. அந்த பொண்ணோட அக்கா மட்டும் பண்ணிக்கா, தாவிதோட 2வது பையனும் நிக்கானே. அவன் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தவா அவதானே. அண்ணனுக்கு பிடிச்சிருக்குல்ல விடு. அது மட்டும் இல்ல, ஊர் முழுக்க தாதான்னு சொல்லி வச்சிருக்கா. அவளை போய் ஒரு பெரிய இதுல பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பார், அந்த பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி. அண்ணா அவதானே எல்லாத்துக்கும் காரணம். மொத்த வாங்க போறேன் என்கிட்ட. இவனுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம்? தோக்கடிச்சிருவாங்கிற பயம் வந்துட்டு இவனுக்கு. கிங்ஸ்லேன் அண்ணா, அவ ஜெயிக்கணும் ஆனா ஜெயிக்க கூடாது. புரியுதுண்ணே? அது எப்படி? அவ ஜெயிக்கணும் ஆனா ஜெயிக்க கூடாது. ஜெயிப்பா, நம்மள இல்ல. எனக்கு புரியல. எனக்கு என்னமோ அவளுக்கு அனாவசியமா வீட்டுல இடம் கொடுக்குமோன்னு தோணுது. அவன் விஷப்பாம்பு வீட்டுக்கு வந்த எழுது தலைக்கில மாத்திடுவா. இப்ப பாருங்க, அவளை பத்தி சொன்ன கிங்ஸ் எனக்கு கோவம் வரும். எனக்கும் வரதான் செய்யும். பல்லான்னு உறைஞ்சிருவேன். வந்த வேலையை பார்த்துட்டு போ. அண்ணா இந்த வீட்டுல என்ன அவளுக்கு எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்றாங்க? கிங்ஸ் வண்டி எடு, வெளியில போயிட்டு வரலாம். சரிங்கண்ணே. அண்ணே அந்த புதுசா ஹோட்டல் கட்டணும் சொன்னமே, அது என்னாச்சு? அதுக்கான ஏற்பாடுல பண்ணிட்டு தானே இருக்கேன். குறைஞ்சது 12 மாடி இருக்கணும், புரியுதா? சரிங்கண்ணே. லாட்ஜும் ரொம்ப டீசெண்டா இருக்கணும். நம்ம லாட்ஜில் தங்கிறதுக்கு யாரும் பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு வசதி இருக்கணும். அந்த பொறுப்பை இந்த கவின்ட்ட கொடுங்க. ரவுடி தொழில பக்காவா பண்ணுவோம். அண்ணா உனக்கு லாட்ஜ் செக்ஷன் கரெக்டா இருக்கும், அதை பார்த்துக்க. அண்ணா அவ நாளைக்கு இங்க வரக்கூடாது. ஏண்டா? அவ நம்ம தோக்கடிச்சிட்டு இருக்கானே, உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. திரும்பவும் சொல்றேன், இது செம்புலிங்கம் கோட்டை. இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. என் தம்பி கிங்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் பாத்துக்கிடுவான். நீ ஏன்டா டென்ஷன் எடுக்க? சரி கிங்ஸ் வா. சரிங்கண்ணே. சுட்ட எண்ணீர் வரஸ்க பாத்துக்கிட்டே இருங்க. அவ குடும்பத்தை 2 ஆக்க போறான். ஏய் அவன் இந்த வீட்டு வாரிசு. நீ என்ன அவளை எதிரியா பாத்துக்கிட்டு இருக்க? இவன் என்கிட்ட உததான் வாங்க போறான். அண்ணன் நல்ல மூட்ல இருக்கான், அதனால தப்பிச்ச. இங்க பாரு, அண்ணன் அவளை ஒரு குழந்தையதான் பாக்குறான். நீயும் அப்படியே பாரு. அவ குழந்தையா? அவ பாத்துட்டு இருக்க வேலை உங்களுக்கு தெரியுமா? அவங்க அக்கால ஜெயிக்கிறதுக்காக அவ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? இங்க பாரு, அவ ஜெயிக்க மாட்டான். என் பொண்டாட்டி என்னைக்கு என்ன ஜெயிக்க மாட்டான்.